இங்க பாருங்க எல்லாம் அடிக்க வர்றாங்க. ஏன் அடிக்கிறீங்க? இந்த பேசுறது நாகரிகம் இல்ல. உனக்கு என்ன நாகரிகம்? நீங்க வந்து பேசுறது அநாகரிகம். பகட்ட பேத்து போடு வேண்ட வண்டி. எப்படி நீங்க பேசலாம்? நான் இப்போ வந்து ஒரு பெண்ணா இருந்து நான் வந்து பிஜேபியில் வந்து ஓட்டு கேட்டு வந்தாங்க. அதில் 2 பேர் தான், டிரைவரு ஒரு அண்ணா பக்கத்தில் உட்காந்து மைக்கில் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் போய் கேட்டேன், உரிமைகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பெண்ணுக்கான உரிமைகளை வந்து நாங்கள் இந்த ஆட்சியில் தான் கொடுக்குறோம், மோடி ஆட்சியில் தான் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் கேட்டேன், ஏங்க நீங்கள் பெண்களுக்கான உரிமைக்குன்னு சொல்கிறீங்க, பெண்கள் வைக்கிற நாப்கின்க்கு கூட எதுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி போட்டு வச்சுருக்கீங்க? பெண்கள் சமைக்கிற எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டி கடுகுல இருந்து அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து எவ்வளோ நீ உனக்கு வந்து காசு எச்சா இருந்தால் நீ பணக்காரவங்களா இருந்தால் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் 1 தொட்டு 1 மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அரிசி ஒருத்தர் கேட்குறாங்க, ஒருத்தவங்க சிலிண்டர் கேட்டாங்க. மக்களில் ஒருத்தையாக நானும் கேட்டேன். ஆனால் எனக்கு அப்புறம் தான் எல்லாம் கேட்டாங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து கடைக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் கடைக்குள்ளே நுழைஞ்சு ஒரு 10 பேர் உள்ளே ஃபஸ்ட் எடுத்து நீ வந்தாங்க. அதில் அடித்தது 2 பேர். அடித்தது செல்லதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. தூக்கி எரிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்காமலேயும் மறுபடியும் அந்த பெரியவர் சின்னசாமிங்கிறவர் என்னை அடிச்சிட்டாரு. அடித்தவொடனே அந்த செல்லை எடுத்துகிட்டு நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. தகாத வார்த்தையெல்லாம் விட்டுறாரு. நீ வந்து அவளை எவ்வளோன்னு சொல்லி தப்பானவ அப்படின்னு சொல்லிலாம் பேசுனாங்க. நம்ம பேசுகிறதே அவங்க கேட்கல. ஆனால் வந்து அவங்க தகாத வார்த்தை என்ன எதுக்குன்னு சண்டைக்கு வர்றாங்கன்னே தெரியல. கேட்ட கேள்வி அங்கே மெயின் ரோடு. ஆனால் என்னை வந்து நான் இருக்கிற கடையில் வந்து பிரச்சனை வந்து என்னை அடிக்கிற அளவுக்கு அவங்க அந்த பிஜேபியில் உள்ள ஆண்கள் அவ்வளவுமே எல்லாருமே வந்து என்னை அடிக்க தான் வராங்க ஒழிச்சு தேவையில்லாத ஒரு பேச்சுக்களை தான் பேசுகிறாங்க. அப்படி இருக்கையில் பெண்களுக்கான உரிமையை எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு. இங்க பாருங்க எல்லாம் அடிக்க வர்றாங்க. ஏன் அடிக்கிறீங்க? பேசுறது நாகரிகம் இல்ல. உனக்கு என்ன நாகரிகம்? பிரச்சார வண்டி வந்து உருக்கானே நாகரிகம் உனக்கு வேணும். பிரச்சார வண்டி நான் மறிக்கவே இல்லக்கா. பிரச்சார வண்டி வந்து உருக்கானே குமார் நாகரிகம் இருக்கு. ஏய் நீ குமார், இது நல்லா இல்ல குமார். 37% டீம் காப்பி கேட்டமா அவ்வளவு வார்த்தை என்ன பேசுறீங்க? நீ என்ன தடவை பிரச்சார வண்டி உருக்கானே அவரு பேசுறது நாகரிகமா? அவரு பேசுறது போய் தண்ணி குடி போறதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பதில் சொல்றேன். அழகா கால் வச்சுக்கோ. இங்க வந்து பிரச்சார வண்டி விடுக்கா, நீ விடுக்கா போக்கா. தம்பி போய் பேசினா அப்புறம் எப்படிடா வருது? சரிக்கா விடுக்கா, நீ போக்கா. நீங்க பெரியவங்க மாதிரி பேசுங்க. என்னடா நடக்குதா? காஞ்சனா சீக்கிரம் கூப்பிடுங்க. நீ பொம்பளை அந்த ஆளு என்னடா அவ்வளவு பேசுறாரா? தண்ணி குடிக்கா, நீ தண்ணி குடிக்கா. தண்ணி கொஞ்சம் தண்ணி இந்த பிள்ளையை வெளிய விடாதீங்க. யாரு? அண்ணா பேசுறது தப்பு இல்ல. அவர் சொல்றத கேளுக்கா. அக்கா நான் சொல்றத கேளுக்கா, விடுக்கா, நீ போக்கா. ஒண்ணுமே நான் கேட்கலனா எந்த மேல கேட்டேன். தவறான விஷயத்துக்கு தெரியாதீங்க, கேட்க பேசாதீங்க. வெளிய போகாத. வெளிய போகாத. நான் ஒண்ணுமே கேட்கல. தம்பி நீ விடுக்கான்ற நீ இருக்கற. அதுக்கு கூட ஜிஎஸ்டி. சரி விடுக்கா, நீ ஏதோ கேக்குற. வெளிய போகாத. நான் வந்து பிரச்சனையே பண்ணல. நான் சத்தியமா பிரச்சனையே பண்ணல. நான் என்ன கேட்டேனா ஜிஎஸ்டி பத்தி பிஸ்பருக்கு ஏத்தனை சதவீதம் வச்சிருக்கீங்க, கடுகுக்கு ஏன்னு தான் கேட்டேன். அதுக்கு பிஜேபியில உள்ளவங்களாம் என்னை அடிக்க வராங்க. நான் மறிக்கலன்னா என்ன கேக்குற நீ? உனக்கு ஜிஎஸ்டி என்ன கேட்டாங்க கேட்க சொன்னாங்களா? நான் மறிக்கலையே. நீங்க ஜிஎஸ்டி கேக்குறீங்களா? நான் டீடைலா எடுத்துறேன். நீங்க வந்து பேசுறது அநாகரிகம். பகட்ட பேத்து போடு வேண்ட வண்டி. எப்படி நீங்க பேசலாம்?
ஏய், வண்டி என்னடி? கொடுக்காட்றேன். அண்ணா, ரெண்டு அவருக்கு வண்டி phone கொடுக்காட்றேன். பண்ணி- ஐயா, நீ வெளிய வா. என்ன பாய்? அடே, வண்டி கொடுக்காட்டி வே. எப்படி? எடடி. ஏய், என்ன? அண்ணா, phone- இங்க பாருங்க, என்னை அடிக்கிறாங்க பிஜேபி காரங்க இங்க ஆத்துப்பாளையம் பகுதியில இங்க வந்து ஜிஎஸ்டி பத்தி கேட்டேன்னு சொல்லி என்னை கை வைக்கிறாங்க. இங்க பாருங்க ஏங்க, நீங்க பேச யாரடி வந்து என்ன வண்டி இங்க கொடுக்க? பாருங்க இது வந்து அண்ணா நான் மறுச்சனா பேசுங்க போய் முறையா பேசுங்க. இங்க பாருங்க ஆத்துப்பாளையம் பகுதியில இங்க வந்து வீடியோ எடுக்க கூடாது, அது தவறு. ஏன் நீங்க எடுத்தீங்க யார் எடுத்தாங்க? நீங்க இங்க- செலப்பு நீ பேச. வாங்க, என்ன? ஐயா, 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 வாங்க. என்ன என்னடி என்னடியா அடிச்சேன்னு வச்சுக்கோ.